அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இனிய வணக்கங்கள். தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 71லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வரைக்கும் ஒரு 80 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 80ல வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் தான். அதனால ஒரு 32 வாங்கணும் அப்படின்னா எலிஜிபிள் ஆயிடலாம். பெரிய லெவல்ல நமக்கு இதில கொஸ்டின் கிடையாது. ஈஸியான கொஸ்டினா தான் வரும். ஓகேங்களா? ஆன்சர் கீ மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 71வது கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, மரக்கலத்திற்கு தமிழ்ல வழங்கக்கூடிய பெயர்களில் ஒன்று. மரக்கலம் இருக்கு. அதுக்கு தமிழ்ல வழங்கக்கூடிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, திமில் தான் நமக்கு சரியான ஆன்சரு. 71க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் தான் கரெக்ட். செகண்ட் வந்து 72 கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த பொருட்கள்லாம் சாலமனுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 யானை தந்தம் மற்றும் மயில் தோகை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறத வச்சு தான் சொல்றோம். யானை தந்தமும், மயில் தொகையும் அனுப்பியிருக்காங்க. இப்ப கொஸ்டின் நம்பர் 72க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 73 ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வேலு நாச்சியார் அவர்கள். ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா சில இருக்கு. இப்ப 73க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 74 உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் அப்படிங்கிறது எந்த திருக்குறளா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படிங்கிறத நமக்கு கரெக்ட். 74க்கு ஏ தான் சரி. கொஸ்டின் நம்பர் 75 தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, கதரின் வெற்றி அப்படிங்கிறத கரெக்ட். 75க்கு சி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 76 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா, தேவநேய பாவாணர் அவர்கள். இப்ப 76க்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 77 நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா, கூத்துப்பட்டறை நா. முத்துச்சாமி அவர்கள். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 77க்கு செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 78 சிலப்பதிகாரம் கூறும் சிறுமலை என்னும் ஊர் அமைந்துள்ள மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சிறுமலை அப்படின்னு சொல்லிட்டாலே திண்டுக்கல் மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. இப்ப 78க்கு வந்து பார்த்தோம்னா, செகண்ட் தான் கரெக்ட். இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா, உமறு புலவர் அவர்கள். இப்ப 79ற்கு ஆப்ஷன் 4த் தான் சரி. கொஸ்டின் நம்பர் 80 எட்டு தொகையில் ஓங்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அடைமொழி பெயர் பெற்ற நூல் என்ன நூல் கேட்டிருக்காங்க. ஓங்கு பரிபாடல் இதைத்தான் சொல்றோம். அப்போ வந்து பார்த்தோன்னா 80க்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 81 கூற்று 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கம்பர் தேரெழுந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. அது சோழ நாட்டில் அமைந்துள்ளது. 1 கரெக்ட். 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா, கம்பர் 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்த புலவராக கருதப்படுகிறார். 2ம் சரி. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, சில 81க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 82 அறுவர் கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை என்று எனப்படுபவள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா, பிடாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இப்ப 82க்கு ஆப்ஷன் 4த் தான் கரெக்ட். 83 பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்களின் எண்ணிக்கை. நீதி நூல்கள் அதாவது அறம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை 11. 83க்கு ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 84 அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அறத்துப்பால்ல 38 செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிறவினை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார். அப்ப படிப்பித்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு பிறவினை வாக்கியமா இருக்கு. அப்போ 85க்கு 4த் தான் கரெக்ட். 86 விடைக்கேற்ற வினா எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போ கரகாட்டத்தினுடைய வேறு பெயர்கள் என்னன்னா, கும்பாட்டம் மற்றும் குடக்கூத்து. அப்போ கொஷின் ஃப்ரேம் பண்ணும்போது கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இதுதான் ஃப்ரேம் பண்ணிருக்கு. இப்ப 86க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 87 ஐம்பெரும் குழு என் பெயர் ஆயம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 87க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா, 4த் தான் சரி. 88 நாட்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறி அப்படின்னா, நாட்காலி அப்படிங்கிறது பொருள் பெயர். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா, 7 இருக்கு. அடுத்தது ஓடு என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக.
ஓடு அப்படின்னா ஓடுதல், அழுத்தல் உள்ள வச்சு வரக்கூடியது. 89 ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 90வது கொஸ்டின். எந்த ஆண்டு மாப்போ சிவஞானம் அவர்கள் சாகித்ய அகாடமி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக பெற்றவர்? 1966ல பெற்றிருக்காரு. இப்ப 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் கரெக்ட். 91 மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள். 91க்கு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். 92 பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிச்சைமூர்த்தியுடைய நூல்கள். 92க்கு சி தான் கரெக்ட். 92க்கு சி தான் கரெக்ட். 93 சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி யார் வாங்கியிருக்காருன்னா கண்ணதாசனுடைய நூல் தான் சேரமான் காதலி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. 93க்கு ஏ தான் கரெக்ட். 94 என்ன கொடுத்துருக்காங்கன்னா களைப்பு நீங்க 94 சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அப்படிங்கிறது எந்த பாவை வச்சு பாடியிருக்காங்க அப்படின்னா அகபட்பா. ஏன்னா நமக்கு சங்க இலக்கியங்கள் எல்லாமே ஆசிரியர்பா அகபட்பாவால் ஆனதுதான். 94க்கு ஏ தான் கரெக்ட். 95 களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது என்ன பாட்டு அப்படின்னா தொழில் பாடல். இப்ப வேலை செய்யக்கூடிய பாடக்கூடியது. 95க்கு செகண்ட் தான் கரெக்ட். 96 வெண்குடை. அப்போ பிரிச்சோம் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை இன்னு வரணும், இம்மு வந்துடக்கூடாது. 96க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3 காண்டங்கள் அமைய பெற்றதுதான் திருவிளையாடற் புராணம். 97க்கு செகண்ட் கரெக்ட். 98 மலைபடு கடாம் நூலின் பாட்டுடை தலைவன் எடுத்துட்டோம் அப்படின்னா நன்னன் அவர்கள். 98க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 99 உத்திரவேதம் என்று அழைக்கப்படக்கூடிய 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது திருக்குறள். திருக்குறள் தான் உத்திரவேதம். இப்போ 99க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 100 கில்ட். கில்ட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வணிக குழு. ஆப்ஷன் அங்கே இருக்குன்னா சீல இருக்கு. 100வது கொஸ்டின். 101 தன்வினை வாக்கியம் எது? தன்வினை அப்படிங்கிறது தானே செய்யக்கூடியது. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான், அவனுக்காண்டி வாங்கியிருக்கான். 101க்கு ஏ தான் கரெக்ட். 102 ஏ என்று ஓரெழுத்து ஒரு மொழியில குறிப்பிடக்கூடிய மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அன்பு, அம்பு. அம்பு அப்படிங்கிறது 102க்கு சீல இருக்கு. அம்பு. அடுத்தது 103 ஒளி முறைமையை அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஊன் 3 சுழி இன் இருக்கு. அந்த சைடு 2 சுழி இன் இருக்கு. ஊன் அப்படிங்கிறது 1 உணவு, 2 சுழி இன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இறைச்சி. 103க்கு ஏ தான் சரியான ஆன்சர். 104 வந்து பார்த்தோம் அப்படின்னா உலை. உலை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா திடரி மயிர். அதான் கரெக்ட். 104க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 105 ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது மருத்துவமனை. செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது மருத்துவமனை. 105க்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. 106 ரேஷனல். ரேஷனல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு பகுத்தறிவு. அப்ப 106க்கு ஏ தான் சரி. 107க்கு இடர் உற மறையோரும் எளியுறு மெழுகானார் என வரக்கூடிய பாடல்ல இடர் என்பதன் பொருள் இடர் என்பதுடைய சரியான எதிர்ச்சொல் கேட்டிருக்கான். இடர் அப்படிங்கிறது துன்பம், அதோடைய எதிர்ச்சொல் இன்பம். 107க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 108 பாசிலை பிரிச்சோம் அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. 108க்கு ஏ தான் கரெக்ட். 109 பைங்கூழ் பிரிச்சோம் அப்படின்னா பசுமை கூட்டல் கூழ். ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. 109க்கு ஃபோர்த் தான் கரெக்ட். 110 புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பிச்சைமூர்த்தி அவர்கள். 110க்கு ஏ தான் சரி. 111 நிகண்டுகளில் மிக பழமையான நிகண்டு சேத்தன் திவாகர் நிகண்டு தான் மிக பழமையான நிகண்டு. 111க்கு ஏ தான் கரெக்ட். 112 கள்ளர் சரித்திரம் எனும் உரைநடை நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள். 112க்கு ஏ தான் சரி. 113 வள்ளை என்பதுடைய கலைச்சொல் கேட்டிருக்காங்க. வள்ளை அப்படிங்கிறதுக்கு நமக்கு
113 பொருள் கேட்டிருக்காங்க. வள்ளை அப்படிங்கிறது உலக்கை பாட்டு தான் கரெக்ட். 113க்கு சி தான் கரெக்ட். 114 கீழ்க்கண்டவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அப்படிங்கிறது அடியார்க்கு நல்லார் மட்டும் உரை எழுதல. நச்சர், திருமலையர், தாமத்தர் எல்லாமே எழுதியிருக்காங்க. 114க்கு சி தான் சரி. 115 கங்கையும் சிந்துவும் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா என் உண்மை. 115க்கு சி தான் சரி. 116 ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்று கூறக்கூடிய நூல் எந்த நூல் சொல்லுது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. 116க்கு சி தான் சரி. 117 ரசிகமணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரசிகமணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர். இப்போ 117க்கு 7. 118 குண்டலகேசிக்கு எதிராக அமைந்த வாத நூல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 118க்கு குண்டலகேசி, நீலகேசி ஆப்போசிட் நீலகேசி. 118க்கு 4th தான் கரெக்ட். 119 தமிழ் பண்பாடு எனும் இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பண்பாடுன்னு எடுத்துட்டாலே தனி நாயகம் அடிகள் அவர்கள். 119ற்கு செகண்ட் கரெக்ட். 120 தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம். தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்துல தான் சொல்லியிருக்காங்க. 120க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 121 பாரதிதாசனின் நூல்களில் அல்லாதது என்ன கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் அவர் எழுதினது, இசை அமுது எழுதினது, மணிமேகலை வெண்பா அவர் எழுது. கதம்ப மாலை அப்படிங்கிறது எழுத கிடையாது. கதம்பாவளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதனால கதம்ப மாலை அப்படிங்கிறது இங்க வராது. இப்போ 121க்கு ஆப்ஷன் 4th தான் சரி. 122 சலவரை சாரா விடுதல் இனிதே. இனிதேன்னு வந்துட்டாலே நமக்கு இனியவை 40. இந்த பாடலுடைய தொகுப்பு தான் கேட்டிருக்காங்க. இனியவை 40. அப்போ 122க்கு ஏ தான் சரி. 123 மெட்டஃபர். சிமிலி சொல்றோம், மெட்டஃபர் சொல்றோம். சிமிலி அப்படின்னா உவமை, மெட்டஃபர் அப்படிங்கிறது உருவக அணி. செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 123க்கு செகண்ட். 124 பெருங்கடுகோ எந்த மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 124 பெருங்கடுகோ அப்படிங்கிறவர் சேர மரபு. 124க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். முல்லைப்பாட்டின் வேறு பெயர் கேட்டிருக்காங்க. முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்று படை. 125க்கு ஏ தான் சரி. 126 பாரதியாரின் ஞான குரு அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா தேவி அப்படிங்கிறது தான். இப்ப 126க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 127 முதுமக்கள் தாளிகள் எந்த ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டது. முதுமக்கள் தாளிகள் எடுத்த ஊர் ஆதிச்சநல்லூர். செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் என்று அழைக்கப்பட்டவர் 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் என்று அழைக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மையார் அவர்கள். 128க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 129 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7. 129க்கு ஏ. 130க்கு ரைட்ஸ் WRITS ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா சட்ட ஆவணங்கள் சீலர். அடுத்த 131 கான்ஸ்டன்டி ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்பட்டவர் யாரும் பார்த்தோம்னா வீரமா முனிவர் அவர்கள். செகண்ட்ல இருக்கு. அடுத்தது 132 பொருந்தாத சொல்லை அதாவது மரபு சொல் கேட்டிருக்காங்க. வாழை கச்சல் எடுக்கலாம், முருங்கை சரடு எடுக்கலாம், மாவடு எடுக்கலாம், பலாமூசு எடுக்கலாம். அனைத்துமே எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அனைத்துமே எடுக்கலாம். வாழை கச்சல் எடுக்கலாம், முருங்கை சரடு எடுக்கலாம், மாவடு எடுக்கலாம், பலாமூசு எடுக்கலாம். அனைத்துமே எடுக்கலாம். சரிங்களா? அந்த கொஸ்டின் மட்டும் ரீசெக் கூட பண்ணிடலாம். அனைத்துமே எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 133 தம் வீரர்களுடன் போர்க்களத்தில் போரிடும் போது சூடப்படக்கூடிய பூ எந்த பூன்னு கேட்டு போரிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருவரின் வலிமையை நிலைநாட்டவே தும்பை பூ. 133க்கு சி தான் கரெக்ட். 134 ஒரு பக்கம் திணைகள் கொடுத்துருக்காங்க, அவற்றுடைய தெய்வங்கள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி அப்படின்னு பார்த்துட்டாலே முருகன். அப்போ 4வது இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 ஏ மட்டும்தான் இருக்கு. செகண்ட் முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். அப்போ 4 3 2 1 அப்படிங்கிறது
134க்கு ஏ தான் சரி. ஓகேங்களா? அடுத்தது 135 இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படக்கூடியவர் யாருங்க? முனைவர் ரா. அரங்கநாதன் அவர்கள். இப்ப 135க்கு சி தான் கரெக்ட். 136 இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறது பாதுகாக்கப்படக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது 136க்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. 137 ஏழைகளின் கற்பக விருட்சம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது மரம். எந்த மரம் பார்த்தோம்னா பனை மரம். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஃபோர்த்ல இருக்கு. 137க்கு ஃபோர்த். 138 தமிழ் தாத்தா என அழைக்கப்படக்கூடியவர் உவே சாமிநாதர் அவர்கள். 138க்கு 7. அடுத்தது 139 இந்தியாவில் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் யாருங்கிட்ட? திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். 139க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 140 தமிழ் நாடக தந்தை என போற்றப்படக்கூடியவர் பம்மல் சம்பந்தனார். தந்தை தான் கேட்டிருக்காங்க. பம்மல் சம்பந்தனார். 140க்கு செகண்ட் ஆப்ஷன். தலைமை ஆசிரியர்னா தான் சங்கரதாச சுவாமிகள். தந்தை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பிரித்தெழுதுக 141ல நா தொலைவில் இல்லை. நா தொலைவில்லை அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அப்படிங்கிறது 3 சிலபல் 3 அசையில வரக்கூடியது. 141க்கு சி தான் கரெக்ட். 142 நெஞ்சை அள்ளும் சில பதிகாரம் படைத்தாராம் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டார். பாரதியார் அவர்கள். 142க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 143 திருக்குறள்ல அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அறத்துப்பால்ல 38. 143க்கு சி தான் சரி. 144 எத்திராசுலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் நமக்கு வாணிதாசன் அவர்கள். 144க்கு ஃபோர்த் கரெக்ட். 145 கிறிஸ்தவ கம்பர் என்று புகழப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா H.A. கிருஷ்ணனார். 145க்கு ஏதா கரெக்ட். 146 தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி டேஸ் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம்னா 42 இருக்கு. 40 + 2 42. 146க்கு ஆப்ஷன் ஃபோர்த்து சரி. வா என்ற சொல்லின் பெயரச்சம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வா அப்படிங்கிற சொல்லுடைய பெயரச்சம் வந்த. அதான் கரெக்ட். 147க்கு சி தான் சரி. 148 முக்கூடற்பள்ளு எந்த மாவட்டத்துடைய பேச்சு வழக்கை கொண்டுள்ளது அப்படின்னா திருநெல்வேலி. 148க்கு ஆப்ஷன் ஃபோர்த்து சரி. ஆதிகவி என்று போற்றப்படக்கூடியவர் வால்மீகி அவர்கள். 149ற்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 150 திராவிடம் என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் நமக்கு கால்டுவெல் அவர்கள். 150ற்கு ஏ தான் சரி. சரிங்களா? ரைட். தேங்க்யூ. ஏதாவது டவுட் வந்துன்னா சொல்லுங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்ம திரும்ப கூட நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.